கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் ஈடியநேற்ற நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த மத்தேயு 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 மற்றும் 24. இரக்கமற்ற வேலைக்காரன். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு தேவையுள்ளவர்களுக்கு இரக்கம் பாராட்டுகிற வாழ்வாக அமைய வேண்டும். ஏனெனில் நம்முடைய தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருக்கிறார். நாம் எவ்வளவு தவறுகள், மீறுதல்கள், பாவங்கள் செய்தாலும் கூட தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டுவதால் தான் நாம் இன்றளவும் கிருபையோடு ஆசீர்வாதமாக இருக்கிறோம். அதே போலவே இரக்கமும் கருணையும் தேவைப்படுபவர்களுக்கு நாம் பகிர்ந்தளிக்க அழைக்கப்படுகிறோம். இரக்கமற்ற மனம் நம்மிடம் இருக்குமென்றால் நாம் கடவுளிடத்திலே அத்தகைய தன்மையை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என வேதத்திலே பார்க்கிறோம். அதே வேளையில் நம்மிடம் மன்னிப்பும் காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து இரக்கமும் மன்னிப்பும் நிறைந்தவராய் காணப்பட்டார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவைப் போலவே நம்முடைய வாழ்க்கையும் இரக்கமும் மன்னிப்பும் உடைய வாழ்வாக இருக்கட்டும். இரக்கமுள்ளவர்களாயிருந்து மன்னிப்பு இல்லை என்றாலும், மன்னிப்பு குணம் உடையவர்களாயிருந்து இரக்கம் இல்லாதிருந்தாலும் கூட அந்த வாழ்வு முழுமையான கிறிஸ்தவ வாழ்வாக காணப்படுவதில்லை. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இரக்கத்தையும் மன்னிப்பையும் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள தேவனிடத்திலே நம்மை நாம் அர்ப்பணிப்போம். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் a balanced life with mercy and forgiveness. தேவன் தாமே இரக்கமுள்ள குணத்தையும் மன்னிக்கிற குணத்தையும் நமக்கு அளித்து அதன் வழியாக நாம் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க, கடவுளுடைய கரத்திலே நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை அளிப்பாராக. ஆண்டவரை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். கிருபையும் இரக்கமும் அன்பும் மன்னிப்பும் நிறைந்த எங்கள் அன்பின் கடவுளே, உம்மை போலவே நாங்களும் இரக்கமுள்ள குணமுடையவர்களாய், பிறரை ஆண்டவரே நாங்கள் மன்னிக்கிறவர்களாய் காணப்பட அப்படிப்பட்ட இருதயத்தை தேவன் தாமே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதன் வழியாக பிறருக்கு சமாதானத்தை நாங்கள் கொடுக்க, சந்தோஷத்தை கொடுக்க, உம்மிட கரத்திலிருந்து நாங்களும் கூட நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள நீர்தாமே இந்த நாளிலே கிருபை செய்யுமாறு மீட்பரும் இரட்சகருமாகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் கடவுளே. ஆமென்.